அவ்வளோ. ஹாய் மக்களே, பாருங்க மக்களே, நெக்ஸ்ட் கிரேவி. இந்த தீபா இந்த தட்டு கழுவி. நெக்ஸ்ட் மட்டன் கிரேவி. இதுக்கு மசாலாலாம் மொத்த மசாலா அரைச்சி போட வேண்டியது. ஃபஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அந்த குழம்பு இருக்கு. என்ன மசாலா அது? இது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு வேண்டிய மசாலா. மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆனில் போடணும். மட்டன் ஃப்ரை மக்களே, சூப்பரான ஒரு மட்டன் ஃப்ரை. சும்மா அருமையான கொஞ்சம் பெப்பரு, சும்மா ராவாக ஃபுட்டு. இது ரா ஃபுட்டு கோல்டுக்கெலாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். அரைச்ச மசாலா இது. மொத்தம் பட்டை, லவங்கம், சிறு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதில் வந்து மசாலா எடுத்து பண்ணுறது மக்களே. சும்மா ஆடோடைய இது பாருங்கள் எப்படி சும்மா கலர் செம்மத்தியாக இருக்குது, சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஹாய் மக்களே, சும்மா அட்டகாசமான கலர் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். மட்டன் நல்லா வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு பிறகு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இன்னும் வேகலைன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸு, மொத்தம் ஒரு 30 மினிட்ஸ் வேகட்டும். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதனா போடணுன்னா பார்த்துக்கலாம் மக்களே. ஹாய் மக்களே, காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக வந்துன்னு இருக்கு. அருமையான மட்டன் கிரேவி, சும்மா அட்டகாசமான சமையல். மட்டன் கிரேவி சும்மா இலசான மட்டனு, அற்புதமான ஒரு மட்டன். நல்லா ஒரு பார்த்து வாங்கி வந்தேன், நெல்லி பீஸெல்லாம் போட்டு. அந்த வேகும் போதே அந்த கறியெல்லாம் தெரிஞ்சு பாருங்க மக்கள். கொத்தமல்லி போட்டாச்சு. அட்டகாசமான ஒரு கிரேவி பாருங்க மக்கள். இன்னும் மட்டன் வெந்திருக்காது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம்.